நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டரு சில பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ப்ரொமோட்டர் எதுக்கு வாங்குறான்னா, அவங்க மேல உள்ள கம்பெனி மேல நம்பிக்கை வச்சு, அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் நல்ல ஒரு டவுன்ல இருக்கும். ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டேக் இன்கிரீஸ் பண்ணும்போது, இன்வெஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டேக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்றாங்க. ப்ரொமோட்டரும் அதுக்கப்புறம் டிஐயும் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்கிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஏன்னா இப்போ டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள்ட்டருந்து நிறைய எஸ்ஐபி வரனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாக் நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல கீழ இருக்கோ, அப்படின்னு போயிட்டு அந்த வாங்குவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வருஷம், 2 வருஷம் பல்க்கா வாங்குவாங்க கோடிக்கணக்கில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டரும் அதே மாரிக்கே கொஞ்சம் பல்க்காவும் வாங்குவாங்க. நம்மள மாரிக்கே ரீட்டெயில் இன்வெஸ்டர், ஸ்மால் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 ஒரு 15,000 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000த்துக்கு வாங்குவோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் நல்ல ஒரு வேல்யூஷன்ல இருக்கா, ஃபியூச்சர் குரோத் இருக்கா எல்லாம் கவனிச்சு தான் நம்ம வாங்கணும். டிஐயும் ப்ரொமோட்டரும் வாங்குறதுக்காண்டி நம்ம போயிட்டு கண்ண மூடிட்டு வாங்கக்கூடாது. ஆனா வந்து பாசிட்டிவ் நியூஸ். டிஐ ப்ரொமோட்டர் வாங்குறாங்கன்னா, அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க வாங்குவாங்க கண்டிப்பா. அவங்களுக்கு ஒரு தெரியும் இந்த கம்பெனி பத்தி ஓரளவுக்கு ப்ரொமோட்டருக்கு. அவங்க சொந்த கம்பெனி தானே. அதே மாரிக்கு டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டரோட மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். நம்மளும் கொஞ்சம் நம்மளுடைய சைட்லேருந்து ஒரு அனலைஸ் பண்ணி தான் நம்ம அத வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சென்கோ கோல்டு. நெறைய ஸ்டாக் இருக்குங்க. ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்க முடியாது. நம்ம மேலோட்டா பார்ப்போம். ஓவர் வியூவா பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா டைம் ஆகும். சென்கோ கோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்புங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 10, ஆர்ஓசி 60 நல்லா தான் இருக்குங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 5. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் மோஸ்ட் லார்ஜஸ்ட் ஜுவல்லரி பிராண்டுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் லாங் டைமா வந்து பார்த்தீங்கன்னா, சைடு வேல தான் இருக்குங்க. இது லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கோடி கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல இருக்கு. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஈரானியர் பார்க்கையில 36 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 524 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. 2025ல பார்க்கையில வெறும் 159 கோடி தான். 2026ல 574 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. மத்தபடி காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத், காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் எல்லாமே நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குங்க. ஆனா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 6% தான் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குங்க. நெட் கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் 64.10லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 64.49 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ கொஞ்சோண்டு வித்திருக்கு. எஃப்ஐ கொஞ்சம் வித்திருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்க பத்தி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. சென்கோ கோல்ட். சென்கோ கோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயராவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025 ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்குள்ளேயே சைடு வேல தான் இருக்கு. எப்போ இந்த பாக்ஸ விட்டு வெளியில வருதோ, அப்ப தான் அப் ட்ரெண்ட் இல்லன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகும். அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வாங்குன ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலர்டி இஸ்பாத். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்குங்க. ஸ்டாக் பி 33. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு இந்த ஸ்டாக்ல. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லாங் சார்ட் வைக்கிறேன். 3 இயர்ஸ்ல நல்ல ஒரு ஹை போயிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைட்ல வந்து சைட் வேல இருக்கு. ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் ஒரு 123 கோடி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 100 கோடி டூ 23 கோடி அதிகமா இருக்கு. இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 34 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 484 கோடி. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் 69.83லேருந்து 70 உயர்த்தியிருக்காங்க. எஃப்ஐடியும், டிஐடியும் கொஞ்சோண்டு இருக்குங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ப்ரொமோட்டர் வாங்குன பங்குல வந்து பார்த்தீங்கன்னா, கணேஷ் கன்சியூமர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னையோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஐபிஓ வந்தது தான். ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி. மைக்ரோ கேப்புங்க. இந்த ஸ்டாக்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. 1.5% மேல டிவிடெண்ட் இருக்குங்க. ஃபேஸ் வேல்யூ 10 தான். ஆர்ஓசி, ஆர்ஓஇ டீசென்ட்டா இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 18. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா 65.6 வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். இப்போ சைட் வேல தான் இருக்குங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்குங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு 25 கோடி குடுத்தாங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேள புல்லிஷ் மூவ்மெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர் பட்டியல் நம்ம பார்க்கையில, ப்ரொமோட்டர் 64.08 வச்சிருக்காங்க. இப்போ 65.65 நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர். டிஐடி கொஞ்சம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயும் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. ஆனா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8% ஹோல்ட் பண்றாங்க. பப்பலிட்டு இந்த ஸ்டாக் செல்லா இருக்கு. ப்ரொமோட்டர் தான் இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வாங்குன பங்குகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்புங்க. 2540 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டலு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் சப்ளை எல்பிஜி சிலிண்டர், ஆல்சோ சப்ளை ஃபார் ஆட்டோ எல்பிஜி இந்தியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமானது கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாக் பி 27, ஆர்ஓசி, ஆர்ஓஇ 2மே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு கீழ தாங்க இருக்கு. டிவிடெண்ட் கொஞ்சம் குடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 55.9 இருக்கு. பிளஸிங் இருக்குங்க.
டெப்த் ஆஃப் ஈக்விட்டி ஒன்றுக்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு இந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்து நல்ல ஒரு பாட்டம் வந்துட்டு பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது இங்கே வந்துட்டு இங்கேருந்து பாருங்கள் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டமில் தான் பிடிக்கணும். ஏன்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லாஸ் மேக்கிங் பண்ணலை. ரிசல்ட்டும் ஓரளவுக்கு கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஃப்ளாட்டாக தான் இருக்குது ரிசல்ட். அந்தளவுக்கு பெருசு மூவ்மெண்டம் இல்லை. இந்த வாட்டி வந்து பாருங்கள் மார்ச்சில் 34 கோடி போகும் இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிருக்கு. ஷேர் ஹோல்டர் நம்ம பேட்டர்ன் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 55.89 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ தான் வாங்கியிருக்காங்க. இனி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜூன் ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் காமிக்கும். எஃப்ஐட்ட கொஞ்சோண்டு இருக்குது, டிஐட்ட கொஞ்சோண்டு இருக்குது, பப்ளிக் இந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கின பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி ஆக்சைடு கெமிக்கல்ஸ் இந்த ஸ்டாக் ஒரு டைமில் ஆரம்பத்தில் வாங்கி வச்சுருந்து விற்றுட்டேங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு தான் அது. நல்லா சிங்கிக்கு வந்து நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தா தெரியும் நல்ல ஒரு ஹை, அதுக்கப்புறம் டவுனு, அப்புறம் ஒரு ஹை, அதுக்கப்புறம் டவுனு. இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் கேபிட்டல் 4000 கோடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 31, ஆர்ஓசி ஆர்ஓஐ நல்லாயிருக்கு, ஃபேஸ் வேல்யூ 10. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் லீடு மெட்டல் அண்ட் ஆயிலாய்ஸ் அண்ட் அதர் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸு ரீசைக்கிளிங் செக்டாரில் உள்ளது. நான் மெட்டாலிக் ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நிற்கிற தமிழ்நாடு சேர்ந்த கம்பெனி தான் அது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஈரானியர் பார்க்கையில் 7 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 139 கோடி நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் நல்லாவே அருமையாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஒரு வருஷத்தில் பாருங்கள் மார்க்கெட்டே போகல. ஃபண்டமெண்டலாக பார்க்கையில் இந்த ஸ்டாக் எல்லாமே நல்லாவே வச்சுருக்காங்க. எல்லா வருஷமும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்வெஸ்டருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 39.34 வச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 6.28லேருந்து 7.15. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸு. இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்காங்கன்னா யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டு வந்து வாங்கியிருக்காங்க. 14 லட்சம் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஒரு மிக அதிகமான ஒரு குவான்டிட்டின்னு சொல்லலாம். மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கோடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஹை தாங்க. ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லாவே இருக்குங்க. கொஞ்சம் டிவன் கொடுக்குறாங்க. பேஸ் வேல்யூ 2 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கிடையாதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடி தான் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருந்தது. இந்த சேனலுடைய டவுனை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல் உடச்சி கீழே வரும் பார்த்தீங்கன்னா வரல. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது ரிசல்ட்டில். ஷேர் ஹோல்டர் பட்டன் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 26.7 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 54 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதர்ஸில் வந்து பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இருக்குது. அப்புறம் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 19.38 வச்சுருக்காங்க. பப்ளிக்கும் விற்றுருக்காங்க இந்த ஸ்டாக்கை. எம்சிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக்கு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராம்கோ சிஸ்டமா. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஐ வாங்கலைங்க. ஒரு ஆர்கான் பப்ளிக் எம்ப்ளாயின்ஸ் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ராம்கோ சிஸ்டம் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு லோவில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைப்பில் போயிருக்கு இந்த ஸ்டாக்கு. இல்லை ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா எது சேஞ்சஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 53.03லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 55 ப்ரொமோட்டருமே வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐயும் வாங்கியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து செல் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ஏற்றம் இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு லோலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையில் போயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஐ வாங்கின ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் மெகா மார்ட். இது யார் வாங்கியிருக்காங்கன்னா கோடாக் விஷால் மெகா மார்ட்டு. யார் வாங்கியிருக்காங்கன்னா கோடாக் மகேந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு தான். நிறைய நம்மளுக்கு தெரியும். மல்டி பேக்கர் லிஸ்ட்லேயே நம்ம அந்த ஸ்டாக் வந்து சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் வேல்யூஷனை பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை தாங்க. கோடாக் மகேந்திரா வாங்கியிருக்காங்க. நம்ம ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஆல்ரெடி விற்றுருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 20% மேலே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 32லேருந்து பார்த்தீங்கன்னா 34.80. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடாக் மஹிந்திரா அந்த மியூச்சுவல் ஃபண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. விஷால் மெகா மார்ட்டு. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் டெக்னாலஜி. இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் டெக்னாலஜி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு கீழே டவுன் சைடே போயிட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹை, அருமையான ஒரு ஹை. ஆமாம், இந்த ஹையில் போயிட்டு மோதிலால் ஓஸ்வால் எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. மே மாதத்தில் எதுவும் இல்லை இப்போ தான் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. இல்லை ஏற்கனவே வாங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நல்ல ஒரு அருமையான ஒரு ஏற்றம் இந்த ஸ்டாக் ஏறி இருக்குது. இந்த கேபிள் செக்டரில் உள்ள ஸ்டாக் எல்லாமே ஓரளவுக்கு ஏறி இருந்தது. ஹெச்பிசிஎல் இதெல்லாம் வந்து ஏறும்போது இதுவும் ஏறிடுச்சுங்க நல்லா.
இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோஜல் ஓசல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 42 இருக்குங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 11லேருந்து 19. எங்கப்பா எஃப்ஐ தான் வாங்கி ஏற்றி விட்டுருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயும் டிஐயும். பப்ளிக் பாருங்கள், இங்கே பாருங்கள், பப்ளிக் வந்து விற்றுருக்காங்க. அதை வாங்கினது யாருன்னா எஃப்ஐயும் டிஐ தான் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நவீன் ஃப்ளோரின். நவீன் ஃப்ளோரின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் கம்பெனி. இது 39,000 மார்க்கெட் கேபிட்டல், ஒரு மிட் கேப்பு. இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் வாங்கியிருக்காங்கன்னா எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் இதில் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, லார்ஜ் கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்பு, அந்த மாதிரி வேரியஸ் ஃபண்டு மூலமாக அவங்க வாங்கியிருக்காங்க எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. 39,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லா இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்க்ளூட் 50 ஃப்ளோரிக் கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்கும் வந்து பாருங்கள் ஆல் டைம் ஹையில் தாங்க இருக்குது. எங்கே போயிருக்கு பாருங்கள் ஸ்டாக்கு. மார்க்கெட்டே கீழே கடந்து தத்தளிக்குது நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்லாம். இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்குது. நெட் ப்ராஃபிட் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. இதில் ஷேர் ஹோல்டர் பார்ட்னர் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 27.10. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கின ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல்தாஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஸ்டாக்குங்க. கோகுல்தாஸ். கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் எங்கே இருக்குது? கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்டு இந்த இருக்குது. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்பு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு எஸ்பிஐ வந்து மியூச்சுவல் ஃபண்டு கிடையாது, லைஃப் இன்சூரன்ஸு. நல்ல ஒரு அருமையான ஸ்விங்குக்கு உள்ள ஸ்டாக்னு நினைக்கிறேங்க. நல்ல ஒரு ஜிங்க் ஸ்டாக்குக்கு தான் போயிருக்கு இந்த ஸ்டாக்கை பார்த்தா தெரியும். நல்ல ஒரு இந்த லோவில் வாங்கி இங்கே ஹைட்டில் விற்கலாம். அதே மாதிரி இந்த லோவில் வாங்கி இந்த ஹைட்டில் விற்கலாம். இந்த ஸ்டாக்கை நம்ம வாட்சிஸில் ஆட் பண்ணி வைக்கிறேன். 2 ஸ்டாக்கு ஜிக் ஸ்டாக்காக இருக்குது. ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு கண்டினியூவான ஒரு க்ரோத் கிடையாதுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டாக்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அமெரிக்க தாரிஃப் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த ஸ்டாக்லாம் ரொம்ப அடியாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் வந்து பார்க்கையில எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டாக்கில் செல் பண்ணியிருக்காங்க. டிஐயும் செல் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. பப்ளிக்கிட்ட தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்மால் ஃபைனான்ஸு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா யார் வாங்கியிருக்காங்கன்னா மிராஜ் அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 9,400 கோடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ரொம்ப ஹை தாங்க இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னால வந்து பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையில் போயிருக்குங்க. ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேங்கிங் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு 2012 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 103 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்குது இதோடைய ரிசல்ட்டு. ஸ்டாக் ஆல்ரெடி நல்ல ஒரு லோலேருந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிடுச்சு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 14.24 வச்சிருக்காங்க. டிஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க ஈக்விட்டி ஸ்மால் ஃபைனான்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. எந்த ஸ்டாக்குனா கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி நினைக்கிறேன். இல்லை ப்ரைவேட்டாக தெரியல, பார்ப்போம் ப்ரொமோட்டர் யாருன்னு. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 54.8 வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் ஸ்டாக்குங்க. அது 35,000 கோடிக்கு மேலே இருக்குது. இது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52,000 லோக்கு பக்கத்தில் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5, 2% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குது. பெக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த ரிசல்ட் நம்ம பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 கோடி கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. நெட் ப்ராஃபிட் 1000 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1200 கோடி தான் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு சீக்வன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இந்த ஸ்டாக்கில். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் வந்து பார்ப்போம். ப்ரொமோட்டர் யாருன்னு பார்க்கலாம். ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். கவர்மெண்ட் கம்பெனி தான் அது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.32 வச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கிட்ட கிடையாது, பப்ளிக்கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சோனா பிடபிள்யூ. இந்த ஸ்டாக் நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. நல்ல லோவில் இந்த லோவில் வந்துச்சுங்க. எந்த நண்பர்கள் வாங்கி ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 46,000 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேல்யூஷன் ஹை தாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியாக இருக்குது.
ஸ்டாக் ஆல்ரெடி நல்ல ஒரு ரைஸில் இருக்குங்க. ஆல் டைம் ஹையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. 682 கம்பேர் பண்ணும்போது ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. நல்ல ஒரு எப்போதுமே ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாய்ப்பு கொடுக்கும்போது தான் பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு இல்லாத போது நம்ம விட்டுறணும். எவ்வளோ பெரிய நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹையில் போய்ட்டு நம்ம வாங்கினோம்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். ரிசல்ட் பார்க்கல லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 207 கோடி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 29 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா 640 கோடி 646 கோடி கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்க்கையில ப்ரோமோட்டர் 28.1 வச்சிருக்காங்க 01. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்காங்க. சோனா பிடபிள்யூ நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை போயிட்டு நல்ல ஒரு லோ. இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு சைடு வேல போகும்போது எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் நம்ம என்ட்ரி ஆகணுங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கின ஸ்டாக்கை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நல்ல ஒரு மல்டி பேக்கரோ நல்ல ஒரு க்ரோத்தோ இல்லை ஒரு 50 to 100% ரிட்டர்ன் கிடைக்குதோன்னு பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். சில ஸ்டாக்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபண்டமெண்டல் நல்லாவே இருக்குது. சில ஸ்டாக் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான். நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, நான் லைக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஜஸ்ட் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணும்போது லைக் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்குது. மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி வீடியோ போகிறோம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக்கும் வீடியோ போகிறோம். நீங்கள் கொஞ்சம் லேர்னிங் பர்பஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் அவுட் ஸ்டாக்கும் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நிறையா வந்து சார்ட்டோடைய பேட்டர்ன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு அருமையான வேலை சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.